யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே. சமி, இது ராமானுஜருடைய தாய் மாமனான திருமலை நம்பியை பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் திருக்கோளூர் பெண். ராமானுஜரும் மற்ற சிஷ்யர்களும் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தார்கள். திருமலை நம்பி திருப்பதியில் வசித்து வந்தார். இவருடைய தங்கை பூமி தேவிதான் ராமானுஜருடைய தாய். ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்று பெயர் சூட்டியவர் திருமலை நம்பிதான். திருமலை நம்பி ஆளவந்தாரின் சிஷ்யர். திருமலையில் பெருமாளிற்கு தீர்த்தகிங்கரியம் செய்து வந்தார். அந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு முறை ஆளவந்தார் திருவரங்கத்தில் நம்மாழ்வார் பாசுரங்களை விவரித்துக் கொண்டிருந்தார். அதில் திருவேங்கடம் பாசுரம் பற்றி வந்தபொழுது அவருக்கு திருவேங்கட பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை மனதில் உதித்தது. அவருடைய சீடர் திருமலை நம்பி தன் ஆச்சாரியனின் மனதில் ஓடிய எண்ணத்தை புரிந்து கொண்டு எழுந்தார். திருவாய்மொழி காலக்ஷேபத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன், அடியேனுக்கு விடை கொடுக்க வேண்டும், திருமலைக்கு புறப்படுகிறேன் என்று உடனே திருவேங்கடவனுக்கு தொண்டு செய்ய திருமலைக்கு புறப்பட்டார். திருமலையில் தினமும் விடியற்காலை எழுந்து அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு சோலைகள் நிறைந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாபவிநாசன குளத்தில் தீர்த்தத்தை திருமஞ்சனத்திற்கு எடுத்துச் செல்வார். ஒரு நாள் திருமலை நம்பி தீர்த்தம் எடுப்பதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த சமயம் வேடுவ சிறுவன் அவர் முன் வந்து நின்றான். தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் நீர் தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு நம்பிகள், பெருமாளின் திருமஞ்சனத்திற்கான தீர்த்தம், எனக்கு ஏற்கனவே நேரமாகிவிட்டது, பக்கத்தில் குளம் இருக்கிறது, அங்கு சென்று குடித்துக்கொள் என்று கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினார். சிறுவன் விடவில்லை. அவர் முன் மீண்டும் மீண்டும் வந்து நின்று நீர் கேட்டான். நம்பி மீண்டும் மறுத்துவிட்டு வேகமாக கோயில் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நம்பியை தொடர்ந்து நடந்த சிறுவன் தன் அம்பினாலேயே குடத்தை துளைத்தான். அதிலிருந்து வழிந்த தீர்த்தத்தை பின்னால் இருந்து பருகினான். தீர்த்த குடத்தின் சுமை குறைவதை உணர்ந்த திருமலை நம்பி திரும்பி பார்க்க அவருக்கு என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டது. பெருமாளுக்கு பெரிய அபச்சாரம் நிகழ்ந்து விட்டதே என்று வருந்தினார். கோபத்துடன், பெருமாளுக்கான திருமஞ்சன தீர்த்தத்தை குடிப்பதற்கு வெட்கமாக இல்லை என்று கேட்டார். எனக்கான தண்ணீரை நான் குடிக்காமல் வேறு யார் குடிப்பது என்று வேடன் வினயத்துடன் கேட்டார். கவலை வேண்டாம், இங்கே இன்னொரு இடத்தில் தீர்த்தம் இருக்கிறது, காண்பிக்கிறேன் வாருங்கள் என்று நம்பியின் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். ஓரிடத்தில் அம்பை மேலே விட அம்பு பட்ட இடத்தில் இருந்து தீர்த்தம் வரத் தொடங்கியது. சிறுவன், தினமும் எனக்கு இந்த தீர்த்தத்தையே சமர்ப்பிப்பீர், இதுவே எனக்கு இஷ்டமான தீர்த்தம் என்றான். நம்பி புரியாமல் சிறுவனை பார்த்த பொழுது சிறுவன் சங்கு சக்கரத்துடன் காட்சியளித்தான். நம்பிக்கு சிறுவனே வேங்கடவன் என்று தெரிந்தது. சிறுவன் அம்பு விட்ட இடம்தான் ஆகாச கங்கை என்று இன்றும் இருக்கிறது. ராமானுஜர் திருவரங்கத்தில் வைணவ பீഠத்தை அலங்கரித்த பிறகு திருமலைக்கு செல்ல விரும்பினார். சீடர்களுடன் ராமானுஜர் திருமலைக்கு புறப்பட்டார். திருமலையின் அடிவாரத்திற்கு வந்தடைந்தார். ராமானுஜர் வந்து சேர்ந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட அனந்தாழ்வான் கீழே ஓடோடி வந்தார். ராமானுஜரை சேவித்தார். மலைக்கு மேலே கோயிலுக்கு வரவேண்டும் என்று வேண்டினார். ராமானுஜரோ யோசித்தார். ஆதிசேஷனே மலையாக திருமலையில் மலையப்பனை தாங்கி நிற்கிறார், அவர் மீது எப்படி காலை வைத்து மலை மீது ஏற முடியும்? அது மட்டுமல்ல, நம்மாழ்வார் திருவேங்கடமலையே என் உடல் என்று கூறியிருக்கிறார், நான் எப்படி அதன் மீது காலடி வைப்பேன்? அது தகுமோ என்றார். அனந்தாழ்வான் ராமானுஜரை வணங்கி, நீங்கள் ஏறாவிட்டால் இனி யாரும் ஏறமாட்டார்கள், மலையப்பனை யாரும் தரிசிக்க வரமாட்டார்கள், பக்தர்களை காணாமல் பெருமாள் ஏங்கி விடுவார், பெருமாள் சந்தோஷம்தானே நமக்கு முக்கியம் என்றார். ராமானுஜர் யோசித்துவிட்டு ஏறத் தொடங்கினார். இருந்தாலும் காலை மலை மீது வைக்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. கால் வைத்து ஏறாமல் முழங்காலால் ஏறினார். முட்டியிலிருந்து ரத்தம் வரத் தொடங்கியது. அனந்தாழ்வானும் மற்றவர்களும், நீங்கள் இப்படி ஏறினால் மற்றவர்களும் உங்களையே பின்பற்றி இதுபோல் ஏறுவார்கள், அதனால் பக்தர்களுக்கு கஷ்டம் ஏற்படும், நாளடைவில் இந்த கஷ்டங்களால் அதிக பக்தர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும், யாரும் வரமாட்டார்கள்
என்றார். ராமானுஜர் அனந்தாழ்வான் சொல்வதை கேட்டு மலை மீது ஏறினார். ராமானுஜர் வருகிறார் என்ற தகவல் கேட்டு திருமலை நம்பி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். பெருமாளுடைய பிரசாதங்கள் மாலைகளை எடுத்துக்கொண்டு ராமானுஜரை வரவேற்றார். திருமலை நம்பிகளே எதிர்கொண்டு வரவேற்றதைக் கண்ட ராமானுஜர் மகிழ்ச்சியுடன் அதிர்ச்சியும் அடைந்தார். நம்பியை பார்த்து, இந்த சிறியவனை எதிர்கொண்டு அழைக்க மிகப்பெரியவரான தாங்கள் நேரில் வர வேண்டுமோ? வேறு யாரையாவது அனுப்பியிருக்கலாமே என்றார். திருமலை நம்பி, உடையவரே, இங்கே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். என்னை விட சிறியவர் வேறு யாரும் திருமலையில் கிடைக்கவில்லை. அதனால்தான் உம்மை அழைக்க நானே நேரில் வந்தேன் என்றார் பணிவுடன். சாமி, பெருமாளே திருமலை நம்பியுடன் பேசியிருக்கிறார். ராமானுஜருக்கு ராமாயணம் முழுவதும் கற்றுக் கொடுத்த குரு அவர். ஆனால் என்ன ஒரு தன்னடக்கம்! நம்பியிடம் உள்ள பணிவு, தன்னடக்கம் என்னிடம் இல்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன். உடனே ராமானுஜர், பெண்ணே, ராமாயணத்தில் ஹனுமனின் பணிவு போன்றது திருமலை நம்பியின் பணிவு என்றார். அப்படியா சாமி? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்றாள். பிள்ளாய், ஹனுமார் சீதையை அசோகவனத்தில் பார்த்து தான் ராமதூதன் என்று அறிமுகம் செய்து கொண்டார். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் உள்ள நட்பை பற்றி கூறிவிட்டு, சுக்ரீவனிடம் பெரிய குரங்கு படை இருக்கிறது, அங்கே இருக்கும் குரங்குகளெல்லாம் என்னை விட பலசாலிகள், நான் தான் இருப்பதிலேயே அதிகம் பலமில்லாத குரங்கு என்று தன்னை தாழ்த்தி அறிமுகம் செய்து கொண்டாராம். பக்கத்தில் இருந்த சிஷ்யர் ஒருவர், குழந்தாய், திருமலை நம்பியிடம் ராமானுஜர் ராமாயணம் மட்டும் படிக்கவில்லை, நல்ல பண்பையும் கற்றுக்கொண்டார் என்றார். அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சாமி என்றாள் அந்த பெண். அந்த சிஷ்யர் உடனே, ராமானுஜர் மேல்கோட்டையில் 12 வருடம் இருந்தார். பெருமாளை மீட்டெடுத்தார். கோவில் கட்டி உற்சவங்களை ஏற்பாடு செய்தார். அப்பொழுது கோவிலில் யாருக்கு முதல் மரியாதை என்று பேச்சு வந்தது. ராமானுஜர் சந்நியாசி, எதிராஜர் பெருமாளை கண்டுபிடித்து கொடுத்தவர். அவருக்கு கோயில் மரியாதை முதலில் கொடுக்கலாம். அவருக்கு பிறகு உள்ளூர் மக்கள் தங்களுக்கு மரியாதை வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்த ராமானுஜரை சார்ந்தவர்கள் முதலில் ராமானுஜருக்கு மரியாதை, அதற்கு பிறகு முதலியாண்டானுக்கு பிறகு உள்ளூர் மக்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றார்கள். உள்ளூர் மக்கள் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி ராமானுஜரிடம் கூறி, உங்களுக்கு அடுத்த மரியாதை எங்களுக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும், ஆனால் உங்கள் தரப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு அடுத்து முதலியாண்டான் என்கிறார்கள், நாங்களும் இந்த கோயிலுக்கு தொண்டு புரிகிறவர்கள்தானே என்றார்கள். இதற்கு ராமானுஜர், கவலைப்படாதீர்கள், நாளை காலை கோவிலுக்கு வாருங்கள் என்று அவர்களை அனுப்பினார். மறுநாள் காலை பூஜையெல்லாம் முடிந்து எல்லோரும் தீர்த்த பிரசாதம் வாங்கிக் கொள்ள கூடினார்கள். வரிசையாக நின்று கொண்டனர். ராமானுஜர் வரிசையில் கடைசியில் சென்று நின்று கொண்டார். முன் வரிசையில் நின்ற முதலியாண்டானை பார்த்து, முதலியாண்டான், நமக்கு அடுத்து உமக்கு தீர்த்தம், என் பின்னாடி வாரும் என்று அழைத்தார். வைணவத்தில் நைச்சிய குணம், அதாவது தான் தாழ்ந்தவன் என்ற குணம் மிக முக்கியம் என்றார் அந்த சிஷ்யர். ஆஹா, மிக அருமை சாமி என்றாள் அந்த பெண்குட்டி. பக்கத்தில் இருந்த சிஷ்யர், பெண்ணே, மாமன் ஆகாச கங்கையிலிருந்து நீரெடுத்து வந்தார். அவருடைய மருமானாகிய ராமானுஜர் காஞ்சியில் சாலை கிணற்றிலிருந்து நீரெடுத்து வந்தார். இருவருக்கும் பெருமாளே வேடுவர்களாக வந்தார் என்றார். உடனே அந்த பெண், நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே என்றார். இந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.